20/12/2023 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 19/12/2023க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் ஸ்ரீ சக்தி 394 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சி அந்த எண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் ஒரு தரமான கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 783 தான் ரிசல்ட்டு. இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 783 நம்ம 4 சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் வரோம்னா சப்போர்ட் நம்பர் 7 கொடுத்தோம். சப்போர்ட் நம்பருக்கு வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் வந்து 8 நமக்கு வந்து பி போர்டில் உள்ள சி போர்டில் வந்து இருக்குது. சி போர்டில் உள்ளது பி போர்டில் வந்து மாற்றி வச்சுருக்கோம். வின்னிங் நம்பர் கொடுத்து ஜஸ்ட்டு பிசி வந்து மாற்றி வச்சுருக்கோம். இல்லைனா தரமான ஒரு வெற்றியை எடுத்து கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா ஒரு வெற்றியை எடுத்து வந்துருக்கலாம். பிசி வந்து மாறி போச்சு. ஏ போர்டு நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் தரமான வெற்றியை நாளை கட்டாயம் உறுதியாக வந்து கொடுக்குறோம். நேற்றைக்கும் ஒரு நம்பரில் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. பாக்ஸ் நம்பரில் ஆல் போர்டும் தரமான ஒரு மிஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முதல் தினமும் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸ் நம்பர். இல்லைனா தரமான வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வின்னிங் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். நாளை கட்டாயம் வெற்றி உறுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா 20/12/2023க்கான கேரளா டிசிங்கில் 50/50 77 தான் குழுக்கள் நம்பரு. புதன்கிழமை லாட்ரிக்கான ஃபஸ்ட்டு ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி கட்டாயம் வந்து நாளைக்கு 2 கட்டாயம் வரப்போகுது. ஆட்டத்தில் 100% வந்து வெற்றி இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% வின்னிங் வந்து வரும். 2 ஆல் போர்டு வந்து வரப்போகுது. இந்த 2 வந்து எந்த போர்டுன்னு சொல்கிறேன். ஏ போர்டா பி போர்டா சி போர்டாங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டு வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 வந்து கட்டாயம் ஆல் போர்டு வந்து வரும். நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யுங்க. நம்ம ஒரு சில மிஸ் ஆமையோடைய எப்பொழுதுமே நம்ம வந்து வின்னிங் கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். இந்த மந்தில் கட்டாயம் வந்து வெற்றி நான் எடுத்து கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பக்கத்தில் வந்துட்டோம். கட்டாயம் நாளைக்கு வெற்றி உறுதி. ஏ போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 மீண்டும் ரிவிஷனாக இறங்கிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. 5 ஏ போர்டில் வந்து வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த 5 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 9. 5 வராத பட்சத்தில் 9 வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 9 கொடுத்துருக்கோம். பி போர்டில் நான் சொல்லியிருந்தேன் 2 நமக்கு வந்து ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன் 2 நமக்கு பி போர்டில் இறங்கிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. நமக்கு எம்பார்ட்டன் நம்பர் 2 வந்து ஆல் போர்டு இன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஆனால் ஜஸ்ட் மிஸ் நாளைக்கு கட்டாயம் வருது. இந்த நம்பர் வந்து சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 6 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையிலும் சைபர் நமக்கு வந்து மீண்டும் ரிவிஷன் நம்பர் தான். இந்த மந்தில் 5 9 2 சைபர்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் சி போர்டில் சைபர் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது. சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 சி போர்டில் இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 5 9 பி போர்டில் 2 6 சி போர்டில் சைபர் 4. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பாக்ஸ் நம்பர் கடைசியாக வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் நம்ம தரமான ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுக்க போகிறோம். அதுனா 472 நமக்கு ரிசல்ட் அப்படியே வரத்துக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. 472 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நமக்கு வந்து. அடுத்து பார்த்தோம்னா 696 ஏசி வந்து நமக்கு வந்து 6 வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்தால் ஏசி நமக்கு வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருந்தால் நமக்கு விவோவில் 9 வரும். 696 டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் நம்பர் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 960 கடைசியாக வருதுன்னா 960 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும். அடுத்து பார்த்தோம்னா 524
நம்ம என்ன பாக்ஸ் நம்பர் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் கொடுக்குறோமோ பாக்ஸ் நம்பரை அப்படியே நம்ம வந்து இறக்குவோம். எல்லாருக்குமே தெரியும். இந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 259 நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் 259. கடைசியாக பார்த்தோம்னா 891. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 472, 696, 960, 524, 259, 891. இதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட போடுறோம். நன்றி, வணக்கம்.